Welcome students. In the video, 9th standard economics unit 1 understanding development perspectives measurement and sustainability. இந்த lesson உடைய book mechanisms பார்க்கலாம். மேம்பாட்டு அறிவும் தொலைநோக்கு அளவீடு பற்றி நிலைத்தன்மை. இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்க, choose the correct answer. Assessment பாருங்க, development increases the quality of life. அதாவது மேம்பாடு வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துது அப்படின்னு போட்டிருக்கு. ரீசன் என்னன்னு பாருங்க, people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty. அதாவது இவங்க வந்து வறுமை, குறைந்த வறுமை, அதாவது அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே ஆன்சர் பாருங்கள், போத் ஏஆர் அண்ட் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன். இது வந்து ஏ மார்க் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ரெஃபர்ஸ் டு, அதாவது மனித வளம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள், அதாவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நெக்ஸ்ட்டு 3, that பாருங்க, ஃபார் கம்பேரிங் டெவலப்மெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ் தட் டேஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்டிஸ். அதாவது எதை வச்சு நம்ம வந்து அவங்களோட மேம்பாட்டை ஒப்பிடணும் அப்படின்னா இன்கம், வருவாய். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4th, டேஸ் இஸ் கன்சிடர்ட் எ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம். அதாவது தேசிய வருவாயின் உண்மை மதிப்பீடு என்ன அப்படின்னா என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட், என்என்பி. நெக்ஸ்ட், the dash income is also called per capita income. அதாவது எந்த வருமானத்தை வந்து தலா வருமானத்தில் ஆவரேஜ், அதாவது சராசரி. நெக்ஸ்ட்டு 6th பாருங்க, which one of the following country is not a G8 country. அதாவது G8 நாடில் உறுப்பு நாடில் இல்லாத ஒன்று அப்படின்னா இந்தியா. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 7th வந்து which one of the following country is not a member of சார்க் கூட்டமைப்பில் இல்லாத நாடு அப்படின்னு சொன்னால் நமக்கு சைனா. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்த அசஸன் ரீசன் பார்க்கலாம். அசஸன் பாருங்கள், த நெட் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது என்என்பி வந்து இஸ் கன்சிடர்டு இஸ் எ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் அவுட்புட். அதாவது இது வந்து தேசிய உற்பத்தி அளவில் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து என்னன்னு பாருங்கள், ரீசன் வந்து என்னென்னா இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் நேஷனல் இன்கம். இது வந்து தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஏ தான் நமக்கு ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. மார்க் பண்ணுங்கள். 9th, assessment, human resource is necessary for the progress of any country. அதாவது எந்த நாட்டுக்கு மேம்பாட்டுக்கு வந்து மனித வளம் முக்கியமானதுன்னு கேட்டிருக்கு. ரீசன் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் பீப்புள் கேன் ரிசல்ட் இன் எ ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர் ஃபார் எ கண்ட்ரி. அதாவது எதிர்காலத்துக்கு அதிக அளவு பலன் கிடைக்குமா, இதெல்லாம் முதலீடு பண்ணுதன் கல்வி, மக்கள் நலத்தை முதலீடு செய்வதன் மூலமாக அப்படின்னு கொடுக்கப்ப இதுலேருந்து இதுதான் நமக்கு கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அடுத்து 10th, the Human Development Index does not take into account the following. The Human Development Index does not take into account the following dimension in its calculation. எதை வந்து கணக்கில் எடுத்துக்கல, அதாவது மனித மேம்பாட்டு குறியீட்டில் எதை கணக்கில் எடுத்துக்கலன்னா பாலினம், ஜெண்டர். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 11 பாருங்க, among the following states which state has the literacy rate higher than national average. அதாவது கல்வியறி வந்து தேசிய கல்வியறி விகிதத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு. இங்கே தமிழ்நாடு மார்க் பண்ணுங்கள். அதாவது 2011 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 13. நெக்ஸ்ட்டு 12 பாருங்கள், செக்ஸ் ரேஷியோ மீன்ஸ், அதாவது பாலின விகிதம் என்னென்னா த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் per 1000 மேல்ஸ், அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிற விகிதம். டி 13 பாருங்கள், இன்டர் ஜெனரேஷனல் ஈக்குவலிட்டி இஸ் என்ஷூர்ட் அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் சப்ஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறை உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா நிலையான மேம்பாடு. சி
14 பாருங்க, ஃபைண்ட் த ஆட் ஒன்றாங்க. சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பேப்பர், நேச்சுரல் கேஸ். இது வந்து நேச்சுரல் கேஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் 288 பாருங்கள். இதில் வந்து சோலார், விண்டு, பேப்பர் இங்கே வந்துட்டு ரீநியூபிள் ப்ராசஸ். இது வந்து நான் ரினியூபிள் பாருங்கள். இதில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்துருக்காங்க. உங்களுக்கு இதுதான் ஆன்சர். 15th பாருங்கள். டேஸ் இஸ் அ ஸ்டேட் விச் ஹையஸ்ட் இன்ஸ்டால்ட் சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. அதாவது அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுறது எந்த சூரியாற்றல் எங்கே அப்படின்னா இந்த மாநிலம்னா தமிழ்நாடு. அடுத்து 16th பாருங்கள். ரிசோர்ஸஸ் ஆர் தோஸ் விச் வில் கெட் எக்ஸ்கஸ்டு ஆஃப்டர் இயர்ஸ் ஃபார் ஆஃப் யூஸ். அதாவது பல ஆண்டு உபயோகத்துக்கு பிறகு தீர்ந்து போகும் வளம்னு நான் ரினியூவபிள், அதாவது புதுப்பிக்க இயலாத வளம். 17 பாருங்க. தெர்மல் பிளான்ட் எமிட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேஸ் விச் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட். அதாவது எந்த அனல்மின் நிலையம் வந்து எந்த அதிக அளவிலான வாயு, எந்த வாயு வெளியிடுறதுனால சுற்றுச்சூழல் மாசுபடுனா கார்பன் டை ஆக்சைடு. டி. நெக்ஸ்ட் fill in the blanks. First one, economic process of any country is known as economic development. அதாவது எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடு எப்படி அறியப்படும்? The headquarters of HRD ministry is in. அதாவது இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் பாருங்கள் சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி. The state having the highest literacy rate in India is கேரளா. அதாவது அதிக கல்வி பெற்றுள்ள மாநிலம். Human Development Report of the World prepared and released by. அதாவது உலக அளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையினை இதை வந்து தயாரித்து அறிக்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். அடுத்து கிரவுண்ட் வாட்டர் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப். நிலத்தடி நீர் மட்டம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரினியூபிள் ரிசோர்ஸ், அதாவது புதுப்பிக்க தகுந்த. த புக் அண்ட் அன்சர்டன் க்ளோசி வாஸ் ரிட்டன் பை அமர்த்தியா சென். இது யார் எழுதுனா அப்படின்னா அமர்த்தியா சென். மேட்ச் ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து எஜுகேஷன், அதாவது மேம்பாடு. நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்னா பார்ட் ஆஃப் ஏ டெய்லி லைஃப், அதாவது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி. சோலார் எனர்ஜி ரினியூவபிள் ரிசோர்ஸ், அதாவது புதுப்பிக்க தக்க வளம். 1972 வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். பாருங்க 4.3. நெக்ஸ்ட் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட்? மேம்பாடுன்னா என்ன? 285ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த வேர்டு இதிலேருந்து ஆரம்பித்து டெவலப்மெண்ட் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 285. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது மேம்பாடுகளின் குறியீடு என்ன? பொருளாதார பேஜ் நம்பர் 286ல் பாருங்கள். இதிலிருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இந்த இருக்க NNP, PCI இதான் அதனுடைய குறியீடுகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் NNP இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ யூஸ்ஃபுல் மெஷர் டு கம்பேர் ஏ கண்ட்ரி டெவலப்மெண்ட் வித் அதர் கண்ட்ரிஸ். 286, அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சியை பிற நாடோடு ஒப்பிடுவதற்கு நிகர நாட்டு உற்பத்தி பயனுள்ள அளவீடாக கருதப்படாது ஏன்? ஒய்? 286. இதுலேருந்து இதுவரை தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின். ஒய் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் considered as the foremost resource of any country. அதாவது எந்த ஒரு நாட்டுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? 287ல் இருக்கு. 287 ஃபோர்த் கொஸ்டின். 287ல் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இதில் வந்து ஹியூமன்லேருந்து கண்ட்ரி வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். பாருங்கள். ஃபிஃப்த்து வந்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங், அதாவது விரிவாக்கம் PPP HDI.
286 287 இருக்குது. 286 இருக்கா? 286 பிபிபி இதுக்கு விரிவாக்கம். 287 HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது ரெண்டையும் நீங்கள் மார்க் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இதில் இருக்குது இந்த இருக்கா, இந்த ரெண்டையும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் இதை விரிவாக்கம். NNP PCI 286 சேம் பேஜ் அதே தான் இருக்குது. 6 இந்த இருக்கா NNP PCI நெட் நேஷனல் ப்ராடக்ட் பெர் கேபிட்டா இன்கம் இந்த ரெண்டையும் நீங்கள் 6ஆம் கொஸ்டின் மார்க் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் வாட் இஸ் சோலார் பவர்? 289 சூரிய சக்தி. 289 சூரிய சக்தி என்றால் என்ன? இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆன்சர் டீடைல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கஸ் த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 287 288 அதாவது நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கை. 287 இதிலேருந்து ஆரம்பித்து 288 இதிலேருந்து இது வரைக்கும் இந்த ஒரு பேராகிராஃபும் இந்த ஒரு பேராகிராஃபும் 2 பேராகிராஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. 289 அதாவது இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கை. 289 இந்த டாப்பிக்கில் வந்து இந்த ஃபுல் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட்ஸ் பிட்வீன் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். 288 அதாவது புதுப்பிக்கத்தக்க வளம் புதுப்பிக்க இயலாத வளம். 288 உங்களுக்கு கொடுத்துங்க. கரெக்டாக பாருங்கள். இதில் இருந்து மார்க் பண்ணுங்கள். இதிலேருந்து மார்க் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த்து மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட் அண்ட் தேர் ஆக்ஷன் அதாவது 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவன் செயல்பாடுகளையும் வரிவிலக்கு. 289 உங்களுக்கு வந்து 6 இருக்குது. ஆனால் எனி 5 தான் கேட்டிருக்கு. நீங்கள் 5 எதுலனாலும் ஏதாவது ஒரு 5 நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹார்ட்ஸ் பாருங்கள். ரைட் இன் டீட்டெயில் வாட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் யூ ஃபேஸ் இன் யுவர் லொக்காலிட்டி. உங்கள் ஊரில் வந்து என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதை பற்றி எழுத சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு இஸ் த பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட்டட். தனிநபர் வருமானத்தை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா பெர் கேபிட்டா ஈக்குவல் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.